அரபு நாட்டுல நபிகள் நாயகம் எந்த ஜாதியில பிறந்தார்களோ அந்த ஜாதி நம்ம நாட்டுல காணப்படுற ஜாதியெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய வெறி பிடிச்ச ஜாதி. எந்த அளவுக்கு கருப்பு இனத்த மக்களையும் வெளியூர்ல இருந்து வந்து குடியேறிய மக்களையும் தாழ்ந்த குலம் என்று கருதிய மக்களையும் மனிதர்களாகவே பாவிக்காத அளவுக்கு அவங்க இரண்டாம் தரமாக அந்த மக்களை நடத்தினார்கள். எந்த உரிமை கொடுக்க மாட்டார்கள். அப்படி வந்து ஒரு அடிமைகளாக வைத்து ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்தி கொண்டிருந்த அந்த சமுதாயத்தில் நபிகள் நாயகம் தோன்றி என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்தரங்க செயலாளராக ஒரு கருப்பினத்தவரை வைத்துக் கொள்கிறார்கள். பிலாலை. பிலால்னா யாரு? அவங்களுக்கு அடிமை, அவங்களுக்கு தீண்டத்தகாதவர், கீழ்ச்சாதி. இப்படி கருதப்பட்ட பிலால் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்தரங்க செயலாளர். பிலாலுடைய பர்மிஷனை கேட்டுத்தான் யாரும் என்ன செய்ய முடியும்? நபிகள் நாயகத்தை பார்க்கவே முடியும் என்கிற அளவுக்கு நெருக்கம். காபத்துல்லா என்ற ஆலயத்தை மீட்டு அதனுள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையிறாங்க. கூடவே இவர் தான் நுழைய முடிந்தது. யார் நுழைய முடிந்தது? பிலாலுக்கு நுழைய முடிந்தது. பெரிய பெரிய குறைஷி குலத்து கோத்திரத்து பிரமுகர்களுக்கு உள்ளே நுழைய அனுமதி கிடைக்கவில்லை என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிறவெறியை நிறத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் ஒருவர் உயர்ந்தவர் ஒரு தாழ்ந்தவர் நினைக்கிறாங்களே, அதுக்கு சமாதி கட்டினாங்க. அதே மாதிரி தன்னுடைய மாமி மகள் ஜெய்னபை, மாமி மகள் யாரு? உயர்ந்த சாதி. தன்னுடைய சாதியை சேர்ந்த மாமி மகள் ஜெய்னப ஜெய்து என்ற ஒரு அடிமைக்கு மனம் முடித்து வைக்கிறார்கள். இப்படி மனிதர்களை வந்து தலையில இருந்து மனுஷன் வருவானா, முட்டுக்கால இருந்து மனுஷன் பிறக்குவானா, இதெல்லாம் ஒரு மனிதன் உருவாகக்கூடிய ஒரு வழிமுறையா இதெல்லாம் என்று கூட சிந்திக்காமல் என்ன பண்றாங்க, மனிதர்களை வகுத்து தலையில இருந்து வந்தவங்க வசந்தவங்க, மத்த இடத்துல இருந்து வந்தவங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தாழ்ந்தவங்க அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தையும் உலகத்துல வச்சுக்கிட்டு நாங்க அமைதியை கொண்டு வர போராட்டம் எப்படி கொண்டு வருவீங்க? எப்படி அமைதி வரும்? நீங்க என்னென்ன சட்டம் போட்டீங்க? சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? வெள்ளைக்காரன் இருந்து எவ்வளவு காலம் இந்த சட்டத்தை எல்லாம் போட்டா? என்ன சட்டம்? வன்கொடுமை சட்டம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்க ஏதாவது அவனை திட்டிட்டீங்கன்னு சொன்னா, அவனை சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்திட்டீங்கன்னு சொன்னா, அதுக்காக போடக்கூடிய சட்டம் தான் என்னது? வன்கொடுமை. அந்த செக்ஷன்ல புடிச்சு போட்டா உங்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. இவ்வளவு கடுமையாக எல்லாம் சட்டம் போட்டாங்களே நம்ம நாட்டுல. வருஷம் 60 தாண்டி போயிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சு. இந்த வன்கொடுமை சட்டத்தினால ஒழிச்சிங்களா? எதை? அவன் தாழ்த்தப்பட்டவன்கிற அந்த முத்திரை ஒளிந்ததா? அவன் இழிந்தவன்கிற அந்த கேவலம் மாறியதா? அவனும் உயர்ந்தவன் சொல்லக்கூடியவனு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு சமத்துவம் வந்துருச்சா? இல்ல.